Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நான் லாஸ்டா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ப்ராஜெக்ட்ஸ் ஐடியோ ஐசியூஸ் நிறைய எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுல நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியா இருக்கட்டும் இல்ல யூடியூப்லயா இருக்கட்டும் இது ப்ரமோஷன் ஸ்பான்சர்டா ப்ரோன்னு வந்து கேட்கும்போது இல்லை நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்வேன். நான் மோஸ்ட்டாக நான் வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோஸ்லாம் வந்து போடுறனால அண்ட் ஒரு கம்யூனிட்டி வந்து ஓன் பண்ணுறனால எனக்கு வந்து நிறைய மோஸ்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது இயர்லி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ப்ராஜெக்டோட சீட் ரவுண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், ப்ராஜெக்டோட ப்ரைவேட் ரவுண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரவுண்டு, கோல்ஸ் ரவுண்ட் அப்படின்வாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ரவுண்டுன்னுவாங்க. அதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். இது வந்து நார்மலாக இருக்கவங்களால வந்து பண்ண முடியாதா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா ஒரு ரெப்யூட்டட் ஒரு இப்போ இந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்லாம் வந்து நிறைய இதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு பெரிய இப்போ பாலிகனோட சந்தீப் அவர் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி ஒரு நோன் ரெப்யூட்டட் கிரிப்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் மேபி நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து ஆகலாம். இல்லை நீங்கள் கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வெஞ்சர் கம்யூனிட்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த இதில் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக இருக்கலாம். ஸோ இதில் நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்குது. சரி, இந்த வீடியோ மூலயமா நான் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வீடியோ தான். வந்து நிறைய பேர் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்ஸி, ரெக்ட், அப்புறம் எக்னோவா நிறைய ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் கூட அது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எங்களால் அந்த மாதிரி இயர்லி ரவுண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல ப்ரோ, டெலிகிராம்லேயே எனக்கு அலோகேஷன் கொடுங்க அப்படின்லாம் கூட வந்து கேட்ட மெசேஜ் வந்து வந்திருக்குது. ஸோ இது நான் சின்ன லெவலில் வந்து பண்ணியிருந்தேன். இந்த பாலிஸ்டார்டர்லாம் ஞாபகம் இருக்கா, ஒரு டைமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, அதுக்கான அலோகேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட் வந்து நான் சின்ன ஒரு 20-30 பேர் ஒரு ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே க்ளோஸ் ஆனவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கு மட்டும் அலோகேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். போன புல்ரன்ல நல்லா ஞாபகம் இருக்குது, தமிழ் கம்யூனிட்டிலேயே ஒரு சிலவங்கலாம் வெஞ்சர் இது மாதிரியே வந்து கிரியேட் பண்ணி அது இதுன்னு வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெஞ்சர் மாதிரிலாம் கட்டாயம் வந்து பண்ண போகிறது இல்லை. அது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்சோ அது 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 கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட். அது மேபி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபீஸ்க்காக ஒரு 10 to 15% ஃபீஸ் அந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்காகவே யார் வேணா எவ்வளோ வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், $100K $200K வந்து ரைஸ் பண்ணி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இப்போ பேசிக்காக நம்ம கதைக்கு வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு நம்ம கம்யூனிட்டிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்காக ஒரு பூலிங் குரூப் ஆனது வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஓப்பன் பண்ணுவேன். லைக் ஒரு 100K அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. 10K $15K $5K அந்த அளவுக்கு தான். ஏன்னா ஒரு குவாலிட்டியான ப்ராஜெக்டில் பெரிய அமௌண்ட் ஆஃப் அலோகேஷன் வந்து கிடைக்குது ரொம்பவே கஷ்டம். அது இட்ஸ் வெரி வெரி இம்பாசிபிள் அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக இருக்க வரைக்கும். ஏன் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கு வந்து நிறைய அலோகேஷன் கிரிப்டோ வெப்3 பொறுத்த வரைக்கும் தராங்க, ஒரு இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சருக்கோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கைக்கோ ஏன் தர மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னும் போது அவங்க ஒரு ரெப்யூட்டட் ஃபர்ம் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எப்பத்துலேருந்தோ கிரிப்டோவில் அந்த பர்டிகுலர் ஃபர்ம் வந்து எந்த அளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்கோ அது பொறுத்த மாதிரி. இப்போ லே0 ZK Syncலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோகேஷன் வாங்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் ஃபர்மாக வந்து இருக்கணும். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெப்யூட்டட் ஃபர்மாக இப்போ இந்த ஃபேன்பூஷி அப்புறம் இல்லைனா பினான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பேஸ்டு வெஞ்சராக இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்லாம் அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப் பண்ணுவீங்க. இல்லை இந்த DWF பற்றி கூட வந்து பேசியிருந்தேன். அவங்க வந்து மார்க்கெட் மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆயிட்டாங்க இந்த பர்டிகுலர் விசி வந்து. ஸோ இல்லை வேற ஏதாவது விசினா இந்த ஃபேன்பூஷிலாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. இந்த 2016-17 அந்த டைம்லேருந்து ஐசிஓஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த டைம்லேருந்து ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் வச்சுட்டு அவங்க போர்ட்ஃபோலியோவும் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபேன்பூஷி இல்லைனா வேற ஏதாவது ஒரு ரெப்யூட்டடான நேம் வச்சுக்கோம், பேராடிம் அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம்னா அவங்கலாம் ஏற்கனவே வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த நல்ல ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த வெஞ்சர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஆர் ஒர்க்கும் வந்து பண்ணி தருவாங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு. வந்து பிஆர் இந்த சென்ஸ் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இந்த வெஞ்சர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற. பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரவுண்ட்னு வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து பியூர்லி ஃபார் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அது இல்லாமல் ஏஞ்சல் ரவுண்ட்னு இருக்கும். ஏஞ்சல் ரவுண்ட் இஸ் பியூர்லி ஃபார் இந்த மாதிரி ஒரு டாப் ஒரு ஜெம் கைண்ட் ஆஃப் பீப்புள், ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான கைக்கு வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ரவுண்டு, அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கோல்ஸ் ரவுண்டு, அதாவது இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு, ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, டெலிகிராம் கம்யூனிட்டி வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க. இதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரவுண்டு. அது நார்மலாக யார் வேணால் கேவைசி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இது வந்து வச்சுருப்பாங்க. அதை தாண்டி ஐடிஓ ஐஇஓ அப்படிங்கிறது லாஸ்ட் ரவுண்டாக வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்
ப்ராடக்டோட தரத்தை பொறுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேரிடாக வந்து அமையும். சரி, நான் இப்போ எப்படி வந்து பிளான் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இந்த கிரிப்டோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சேனல் பற்றி நிறைய வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அவரு தான் இதுக்கான இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக தமிழ் கம்யூனிட்டிலே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 30-40 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வச்சு தான் வந்து பண்ணேன். ஏன்னா எனக்கு அதில் பெரிய மாதம் வந்து பண்ணுறதுல விருப்பமே இல்லை. இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. இது நான் பண்ணுறதுக்கான காரணம், நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ நம்ம கம்யூனிட்டிக்குன்னு ஒரு நேம் வந்து கிடைக்கும். அண்ட் நான் மட்டும் பெனிஃபிட் அடைகிறதுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி தரேன். சரி, இது எப்படி இருக்க போகுது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த ப்ரைவேட் குரூப் ஆனது ஓப்பனில் இருக்க போகுது. ஒரு 2-3 நாள்லையோ இல்லை ஒரு வாரம் மேக்ஸிமம் அது வரைக்கும் வந்து வச்சுட்டு அந்த ப்ரைவேட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து ரிவோக் பண்ணிட்டு அந்த குரூப் வந்து க்ளோஸாக தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இப்போதைக்கு ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேம் காயின் என்னடானா அது ஒரு ரொம்ப குட்டியான ரைஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். பட் சின்ஸ் பிளாக் அப்படிங்கிற ஒரு ரெப்யூட்டடான ஃபேமில் தான் வந்து ஃபேம் வந்து இன்வால்வ் ஆயிருக்க ப்ராடக்ட். அது பேசிக்காக இப்போ கிரிப்டோ 3 இவங்கலாம் வந்து இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட் பண்ணுறது தான். அதை பற்றி நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதாவது ஏஐ வச்சு வீடியோஸ், ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் அந்த இது ப்ராடக்ட். இன்னொன்று வந்து BRC20 பற்றி ரீசெண்டாக வீடியோஸ் போட்டிருந்தேன். BRC20ல ட்ராக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கீழே வரக்கூடிய டேப் ப்ரோட்டோகால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இந்த 2 டீல்ஸில் ரெண்டுமே வந்து மோஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்க போகுது அந்த குரூப்பில். சரி, இப்போது அந்த வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் கொஞ்சம் நாளில் அதை ரிவோக் பண்ணிடுறேன். லேட்டரான எப்படி இருக்க போகுதுன்னா, கொஞ்சம் நாங்கள் வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கே வந்து நான் வீடியோ இப்போ ரெக்ட் வந்து போட்டிருந்தேன். சாப்ஸியும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, ரெக்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ எக்ஸ்னோ வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்க போகுது. லேட்டரான் பீப்புள் வந்து நம்ம இப்போ வந்து பியர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். போன புல் மார்க்கெட்டில் மெட்டாவர்ஸ் பிக்ஸ்லாம் வந்து வரும்போது கேம்ஃபை அது இதெல்லாம் வரும்போது எந்த லெவலில் நம்ம ஆக்சுவலாக லான்ச்க்கு அப்புறமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நான் வந்து ப்ரைவேட் சேல் இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு இன்னும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ அதெல்லாம் சொல்லி நான் ஃபோமோ பண்ண விரும்பல. ஆக்சுவலாக இதில் சில வாட்டி நம்ம ஸ்கேம் ஆகிறதும் உண்டு. நான் 2021 கேமிஃபை, இந்த கேம் ஸ்டார்டர் அது இதுன்னு ஏகப்பட்ட பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் வரக்கூடிய இந்த BSC பேட் அது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ வரைக்குமே அந்த லான்ச் ஆகலை. நிறைய அந்த 20-30 பேர் அந்த குரூப்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் அது 10x போகும், இன்னும் பெரிய லெவலில் போகும்னு அவங்க பெரிய ப்ராஃபிட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ட்ரிப் பண்ணி மொத்தமாக கூட வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஓன் டியூ டிலிஜென்ஸ் உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ ப்ராஃபிட்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. சம்டைம்ஸ் அந்த அப்போ இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் இன்னமும் வந்து லான்ச் ஆகலை. சிலது வந்து ரக் புல் பண்ண ஸ்கேம் பண்ணவும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவுமே சொல்லிடுறேன். பட் நம்ம வந்து ரொம்ப சாலிடான சூப்பரான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது மட்டும்தான் அந்த குரூப்பில் வந்து டீலாக வந்து கொண்டு வருவோம். சரி, கொஞ்ச நாளில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லேட்டரான என்ன ஆக போகுதுன்னா, மேபி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்மளோட கம்யூனிட்டி பெருசாக வளர்ந்துடுறான்னா அப்பப்போ கொஞ்சம் லிங்க் வந்து கொடுத்து பீப்புள் வந்து அப்படியே அதுக்குள்ளே போகிறதுக்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டடான ஒரு குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஒரு ஐடியாலஜி. ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீ ஏதாவது இருக்குமானா 5-10% மேக்ஸிமம் ஃபீ வந்து இருக்கும். ஏன்னா நான் 2-3 பார்ட்னர்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுறேன். பார்ட்னர்ஸ் இந்த சென்ஸ் அவங்களுமே வந்து ரெப்யூட்டட் நோன் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்போ தான் கொஞ்சம் பெரிய அலோகேஷன் வந்து வாங்க முடியும். 10-20K வாங்குறதே ரெப்யூட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கிட்டே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இப்போது அந்தளவுக்கு ரெப்யூட்டடாக நோன் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ZK Sync மாதிரி அடுத்து எப்படிலாம் வருதோ அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதான் கோலு. அண்ட் ஆல்சோ கேஸ் ஃபீயாக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஒரு சில ஆப்ரேஷனல் கேஸ் ஃபீ கூட பெரிய ஆப்ரேஷனல் காஸ்ட் இல்லை. BRC20னா கேஸ் ஃபீ கண்டிப்பாக அது பெரிய லெவலில் போகும். இன்னும் ஒரு சில ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து இருக்குது. அது இதுன்னு ஒர்க்லாம் வந்து ரன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் கைஸ், இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஃபைனலி ஹியர் ஐ கன்க்ளூட். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வாரத்துக்கு ஒன்று வரும், மாதத்துக்கு வரும், அப்படிலாம் வந்து கிடையாது. நான் எப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் ஃபார்மோ அந்த ப்ராடக்ட் பற்றி நான் வந்து இது பண்ணுவேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மினிமமே, ஆனால் ஒரு ப்ராடக்ட்லும் $500 தான் வந்து இருக்க போகுது. எனக்கு $10,000 ரைஸ் பண்ணுறேன்னா 20 பேர் மேக்ஸிமம், இல்லை ஒருத்தர் $1,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக 10 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து பேசிக்காக வந்து இருக்க போகுது. அப்படியே ஜேன்னு மக்களை கூட்டி திரட்டி ஒரு $50-100 நம்ம வாங்கவே போகிறது கிடையாது. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஃபைனலாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அலோகேஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு மேபி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தமிழ் கம்யூனிட்டி ஒரு விஷயத்தில் எனக்கு சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு வருத்தம் வந்து இருக்குது. ஹிந்தியாக இருக்கட்டும், நார்த்து சைடாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல்லாம் எங்கேயுமே வந்து எங்கேயோ வந்து போகிறாங்க. வடக்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே கார்டில் 16 டிஜிட்டில் தான் இன்னமும் வந்து ஸ்கேமர்ஸ் நம்ம இதுலேயே வந்து இருக்காங்க. நார்த்து சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வேறு எங்கேயோ வந்து போயிட்டாங்க. அண்ட் இப்போ கூட நான் குரூப்பில் வந்து ஒரு போல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நம்ம குரூப்பில் வியூஸே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் 600-700 தான் வரும். இந்த போலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யார் மேனிப்புலேட் பண்ணான்னு தெரியல, 1800 ஓட்டு மேலே வந்துருக்குது. அதில் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு வந்து மோஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வேணும் வேணும் அப்படின்ற ஸோ அந்த போலில் இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, இல்லை இது வேணான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் கிரிட்டிசிசமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஓப்பனாக இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் புதுசாக இந்த கிரிப்டோ ஸ்பேஸ்க்குள்ளே வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பின்னாடி அந்த பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நார்மலாக ஜென்ரலான வீடியோஸ் வந்து போடுறேன். இது ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புது ப்ராஜெக்ட்ஸில் இல்லை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட் மேக்கிங் பற்றிலாம் கூட வந்து பேசலாம். நிறைய வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கைஸ், இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு